இயேசு தந்த தாய் மரியே அம்மா, அன்பு மனம் வீசி வந்த தாய் மரியே அம்மா, இயேசு தந்த தாய் மரியே அம்மா. கண்ணீரினில் கரைந்து நின்றேன், கடை கண் பாரும் அம்மா. கண்ணீரினில் கரைந்து நின்றேன், கடை கண் பாரும் அம்மா. காரிருளில் சூழ்ந்து வர கலங்கினேன் தேற்றும் அம்மா. காரிருளில் சூழ்ந்து வர கலங்கினேன் தேற்றும் அம்மா. கடல் நடுவே படகானேன், கரைதனில் சேர்த்திடம்மா. கடல் நடுவே படகானேன், கரைதனில் சேர்த்திடம்மா. இயேசு தந்த தாய் மரியே அம்மா, அன்பு மனம் வீசி வந்த தாய் மரியே அம்மா. ஆம், நாம் இன்று அன்னையின் 5ஆம் நாள் கொடியில் இருக்கின்றோம். நாட்களில் 5ஆம் நாள். நாம் இன்று முதல் வாசகத்தில் 1 கொரிந்தியர் 2:1-5 பார்ப்போம். மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபொழுது மிகுந்த சொல்வன்மையுடன் ஞானத்துடனே வரவில்லை. இன்றைய லூகாஸ் நற்செய்தி. அக்காலத்தில் இயேசு வளர்ந்து ஊராகிய நசரேத்துக்கு வந்தார். அங்கு அவருக்கு சரியான மரியாதை இல்லை. அவரை அதிசயம் செய்ய சொல்லி கேட்கிறார்கள். யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். ஆனால் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உண்மையே நீர் குணமாக்கி கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நாகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும். அதான் அவரை ஒரு கேலி கிண்டலா, நீர் அங்கு செய்தீர் அல்லவா, அதே போல் நாங்கள் உண்மை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம், மரியாதையும் கொடுத்து இந்த ஒரு வார்த்தையும் அவருக்கு வைக்கிறார்கள். இறைவாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என நான் உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால்தான் எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகள் வானம் பொய்த்தது, நாடெங்கும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண் பலர் இருந்தன். ஆயினும் அவர்கள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வந்த ஒரு கைப்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். எவரும் நோய் நீங்கவில்லை. தொழுக்கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து அங்கிருந்து போய்விட்டார். இறையாட்சியை வாழ்வால் பறைசாற்றுவோம். நற்செய்தி வாசகத்தில் உயிர்ப்பின் மகிமை. மக்கள் வாழ முழு நேர பணியாளர்களாக கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். வாழ்விற்கான பணியிலே முதல் அடியை எடுத்து வைக்கின்ற கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி கொள்கிறார். கீழ் உள்ளோர் மேலே எழும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து விதமான சிறகுகளையும் தகர்த்து விண்ணக வாழ்வை அடைவதற்கான வழியாக தாமே அமைகிறார். வாழ்விற்கான பணியிலே முதல் அடியை எடுத்து வைக்கின்ற கிறிஸ்துவுக்கு எடுத்த எடுப்பிலேயே எதிர்ப்பு கிளம்புவதை பார்க்கின்றோம். நன்மைக்கு தீமை முட்டுக்கட்டையே. தீமையை கண்டு விலகி போகாமல் எதிர்த்து நின்று அடக்கும் ஆற்றலை இயேசு தன்னுடைய இறையரசின் முழக்கத்திலேயே சாற்றுகின்றார். விண்வெளிக்கு பெண்களை அனுப்பும்போது முதல் அவர்களுக்கு ஒரு பயிற்சி இருக்குமாம். அந்த பயிற்சிக்கு நிறைய பெண்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதில் மெடிக்கல் டெஸ்ட் வைக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லி அவர்களை தடுத்து விடுவார்களாம். ஆனால் அதில் ஒரு பெண்மணி நட்சத்திரங்களை பறிக்க, விண்வெளியை தொட, நிலாவை தொட வீரத்தோடு அங்கே செல்கின்றார் பாருங்க. அதுதான் முயற்சி. அதே போல்தான் இயேசுவும் இந்த உலகையே படைத்து தமக்காக தம்மையே தாழ்த்தி வந்து ஒரு ஏழையாக பிறந்து
எல்லாவற்றையும் நாம் செல்வந்தர்களாக வாழ அவர் ஏழையாகி அவர் நமக்காக அவர் பாடுபட்டு 3 ஆண்டுகள் 29 ஆண்டுகள் தன் தாயோடு இருக்கிறார். 30 ஆண்டு, அந்த 30 1 2 3 அந்த 3 ஆண்டுகள் பணிக்காக வந்தபோது அவர் பட்ட அவமானங்கள், அந்த 30 ஆண்டுகள் அவர் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது ஈடாக அமையாது. அவ்வளவு அவர் கஷ்டப்படுகிறார். எதற்காக? நாம் 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 நமக்கு நீங்களும் நானும் நாம் எல்லோரும் இறைவனோடு வாழ, இறைவனோடு சேர, இறைவனோடு ஒன்றித்திருக்க. இதோ அன்னை மரியின் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் முடிந்த அளவு அன்னைக்கு ஜெபமாலை திருபலி ஒப்பு கொடுப்போம், நன்மையை செய்வோம். நாம் காவி உடை அணிவது நம்மை காட்டிக்கொள்ள அல்ல, நம்மை தியாகம் செய்ய. காவி உடை தியாகிகள் அணிகிறார்கள். யார்? எந்த மாதிரி தியாகிகள்? தங்களையே வெறுத்து காடுகளுக்கு சென்று அங்கு முனிவர்களைப் போல மாங்க்ஸ் அங்கெல்லாம் வாழும்போது குகைகளிலும் அங்கு தனக்கென்று ஒரு ஆடை அணிந்து கொள்கிறார்கள். அதை நாம் எப்படி அணிகிறோம் என்றால், காவி அணிந்தவுடன் அலங்காரங்கள் தியாகம் செய்ய வேண்டும். நிறைய நமக்குள் இருப்பதை, ஆசைகளை தியாகம் செய்ய வேண்டும். தூய்மையான வாயிலிருந்து வருபவை தியாகம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்வது, உள்ளத்தில் வருவது தான் மனிதர்களை தீட்டுப்படுத்தும். அவற்றையெல்லாம் தியாகம் செய்து அன்னைக்காக முழு மனதோடு, அன்னை பிறந்த நாளை நாம் கொண்டாட முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.